சரி வாங்க, நாம இப்போ சூப்பரான கிரில்டு சிக்கன் நம்ம தமிழ் ஸ்டைல்ல செய்யலாமா? முதல்ல நான் ஃப்ரெஷ் சிக்கன் துண்டுகளை எடுத்துப்பேன். நான் எப்பவுமே ட்ரம்ஸ்டிக்ஸ் தொடக்கறி துண்டுகள், ஏன்னா அது நல்லா ஜூசியா இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் மசாலா தான். கெட்டி தயிர், எலுமிச்சை சாறு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியா தூள், கரம் மசாலா, உப்பு மசாலாவை சேர்த்து நான் கலக்குறேன். மசாலாவை சிக்கன்ல நல்லா தடவி விடுறேன். ஒரு மணி நேரம் ஊதுற வைக்கிறேன். கிரில சூடாக்குறேன். கறி அடுப்பு இருந்தா எம்பர்ஸ் வெள்ள ஆகும்போது தான் வைப்பது. சிக்கன் துண்டுகளை கிரில் மேல வச்சு எண்ணெய் தடவி ஒவ்வொரு பக்கமும் செட்ட 5 நிமிஷம் வருங்க. அப்போதான் நல்லா வெந்து அந்த கருகிய கோடுகள் எல்லாம் வரும். வெளியே மொறுமொறுப்பாவும் உள்ளே ஜூசியாவும் இருந்தா சிக்கன் ரெடின்னு அர்த்தம். கடைசியா நான் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எலுமிச்சை சாறு பிழிஞ்சிறேன். அவ்வளவுதான், நம்ம தமிழ்நாட்டுல செய்யுற மாதிரி சிம்பிளா புகை வாசனையோடு காரமான கிரில்டு சிக்கன் ரெடி. வெங்காய பக்கோடா புதினா சட்ன ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. கிரில் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.